பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தை அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் பிரியமானவர்களே, கோலியாத்தை எதிர்க்கும் போது தாவீது கர்த்தரை உறுதியாய் விசுவாசித்து, நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறேன், இன்று அவர் உன்னை என்னுடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை கொய்து எடுப்பேன் என்று சவாலாய் பேசி கோலியாத்தை எதிர்த்து போனான். கோலியாத்து தாவீதுக்கு முன்னாக விழுந்து மடிந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 12 வயது சிறுமி மரித்த போது இயேசு அவரை உயிரோடு எழுப்பினார். 12 வருடமா இரத்தப்போக்கு வியாதியினால் மிகவும் அவதிப்பட்ட பெண்ணொருத்தி, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு விசுவாசித்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவள் சுகம் பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீ சுகமடைவாய், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவளுக்கு பிரசங்கிக்கவே இல்லை. ஆனால் தேவனை விசுவாசித்து அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். 2 அரசர் 5ஆம் அதிகாரம் 1 முதலுள்ள வசனத்தில் ஒரு சிறுமியை சீரியா கள்வர்கள் பிடித்து கொண்டு போய் சீரியாவில் விற்று போட்டார்கள். அவள் சமாரியா பெண், சமாரியாவில் வந்து அவளை கடத்தி கொண்டு போய் விற்று போட்டார்கள். அவள் ஒரு பெரிய வசதி படைத்த வீட்டில் வேலைக்காரியாய் காணப்பட்டாள். அந்த வீட்டு தலைவன் சீரியா படையில் தளபதியாய் காணப்பட்டான். அவன் கொடிய ஒரு குஷ்ட ரோகத்தினாலே மிகவும் கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த சிறுமி, என் தலைவன் இந்த நோயில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, எங்கள் தேசத்துக்கு போவாரானால் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இவர் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் போது இவருக்கு இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைக்கும் என்று கர்த்தரை அவ்வளவு உறுதியாய் விசுவாசித்து பேசினார். பிரியமானவர்களே, வெறும் 12 வயது குழந்தை கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை 12 வயதிலேயே தான் வேலை செய்கிற வீட்டு தலைவனுக்கு அறிவிக்கிறாள். நம்ம ஊரில் ஏதோ போகிற வழியில் ஒரு காரியம் செய்தேன் அப்படின்னு சொல்லுறது போல அவ இல்லை. அவ விசுவாசத்தோடு போனா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்று அவன் நம்பும் விதத்தில் அவள் பேசினாள். அவனும் சிறுமிதானே என்று அந்த வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவே இல்லை. அவனுடைய நோய் அப்படி இருந்தது. அவன் ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கிறான். எந்த மனுஷனாலும், எந்த மருத்துவராலும், எந்த மருந்தினாலும் அவன் எதிர்பார்க்கிற ஆறுதலோ விடுதலையோ சுகமோ கிடைக்கவே இல்லை. அதனால் அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை அவன் நம்பி தன் நாட்டு ராஜாவிடத்தில் போய் காரியத்தை சொல்லி, ராஜா அனுமதி கடிதம் கொடுத்து அதோடு கூட சமாரியா நாட்டு ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தில் நான் அனுப்புகிற இந்த வியாதியஸ்தனை நீங்கள் சுகமாக்கி அனுப்ப வேண்டும் என்று எழுதினான். பெரும் காணிக்கை எடுத்துக்கொண்டு முழு நம்பிக்கையோடு சமாரியா பட்டணத்துக்கு நாமான் என்கிற குஷ்டரோகி தன் வேலைக்காரர்களோடு கூட புறப்பட்டு வந்தான். ராஜாவிடத்திலே கடிதத்தை காண்பித்த போது ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சீரியா நாட்டு ராஜா நம்மோடு கூட யுத்தம் செய்வதற்கு வகை தேடுகிறான், ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கி அனுப்பும்படி கடிதம் எழுதியிருக்கிறான்,
நான் என்ன தேவனா இந்த நோயிலிருந்து இவனை விடுதலையாக்குவதற்கு என்று கேட்டான். அப்பொழுதுதான் எலிசா அதை கேள்விப்பட்டு, நீர் துக்கப்பட வேண்டாம், அந்த வியாதியஸ்தனை என்னிடத்திலே அனுப்புங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, குஷ்டரோகத்தை சுகமாக்கும்படி மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அது இந்த நாகரிக காலத்தில், விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில், அது அந்த காலத்தில் அவரை என்னிடத்தில் அனுப்புங்கள், நான் அவனை சுகமாக்கி அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆள் அனுப்பினான். பெரிய எதிர்பார்ப்போடு கூட தீர்க்கதரிசி இடத்திலே நாமான் என்கிற குஷ்டரோகி கடந்து வந்தான். அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு கர்வம் இருந்தது, நான் சீரிய நாட்டு படை தளபதியாகும். பிரியமானவர்களே, ராஜாவை மன்னிக்கவும், அந்த ஏலியா தீர்க்கதரிசி அவரை சந்திக்கவே இல்லை. தன் வேலைக்காரனை அனுப்பி, நீர் யோர்தான் ஆற்றில் 7 தரம் முங்கி எழும்பும், அப்பொழுது நீர் சுகமடைவீர் என்று சொல்லி அனுப்பினார். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசித்தவங்க எல்லாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்ததை அவங்க செய்கையிலே காண்கிறோம். ராஜா பயப்பட்ட காலத்தில் அவனை என்னிடத்தில் அனுப்பும் என்று தைரியமாய் சொன்னார். தன்னிடத்தில் வந்தவனை யோர்தான் ஆற்றிலே 7 தரம் முங்கி எழும்பு என்று சொல்லி இன்னும் தைரியமாய் பேசினார். காரணம், அவர் விசுவாசிக்கிறவர் எதையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்பதை தேவ மனுஷன் எலிசா அறிந்திருந்தான். அவனுக்கு வந்தது கோபம். எங்க நாட்டில் நல்ல ஆறுகள் ஓடும் போது இந்த யோர்தான் ஆற்றில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? இந்த யோர்தான் ஆற்றில் நான் முங்கி எழும்பினால் எப்படி சுகமடைவேன் என்று சொல்லி கோபமாய் தன் தேசத்துக்கு புறப்பட்டான். வேலைக்காரன் சொன்னான், அவர் பெரிதாய் கடினமாய் எதுவும் சொல்லவே இல்லையே, 7 தரம் அந்த தண்ணியில முங்கிதான் பாருமே அப்படின்னு சொல்லி, அப்படித்தான் தன் வேலைக்காரன் நிமித்தம் நாமான் என்கிற அந்த குஷ்டரோகி யோர்தான் ஆற்றில் 7 தரம் முங்கி எழும்பின போது ஒரு சிறு குழந்தையின் சரீரம் போல அவருடைய சரீரம் முழுவதும் உருமாற்றம் அடைந்தது. அவன் அற்புதத்தை கண்டான். அற்புதத்தை காண்பதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வசனம் வார்த்தை எப்போதெல்லாம் கடந்து வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு பூரணமாய் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கும் போது அற்புதத்தை காண்போம். ஒரு சிறுமி கர்த்தரை குறித்து சொன்னபோது அந்த வார்த்தையை விசுவாசித்தவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கண்டான். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் உங்களையும் விசேஷித்த அற்புதங்களை காணும்படி, நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும்படி அவர் உங்களை நடத்துவாராக. இன்றைக்குரிய வேத வசனம் மத்தேயு 21 அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபம் அடைந்தார்கள். ஆண்டவர் வியத்தகு செயல்கள் செய்வதைக் கண்டு சிறு குழந்தைகள் கூட ஆண்டவரை துதித்திருக்கிறார்கள். அந்த சிறுமியும் கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை தன்னுடைய 12 வயதுக்குள்ளால அவள் கண்டதை அவள் விசுவாசித்து தான் இருக்கிற தேசத்துல தன் தலைவருக்கு எடுத்து சொல்லி அவரை தன்னுடைய தேசத்துல வர வைத்து அவருக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள அவள் ஒரு காரணமாயிருந்தாள். ஒப்புக்கொடுப்போ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்கள் இந்த நாளில் ஒரு பிரத்யேகமான ஒரு அதிசயத்தை காணும்படி கர்த்தர் நடத்துவீராக. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் விசுவாசித்து அறிக்கையிட்டது போல இவர்களை கர்த்தர் அற்புதம் செய்ய நடத்துவீராக. இவர்கள் விசுவாசிக்கிற பிரகாரம் ஒரு பெரிய நன்மை இந்த நாளிலே உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.